இந்த வீடியோல பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீமோகுளோபின் சிலவங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்துட்டு ரேரா இருக்கும். யூஸ்வலாட்டு அனிமிக் கண்டிஷன்ல அந்த ஹீமோகுளோபின் கம்மியானது அனிமிக் கண்டிஷன்ல தான் கம்மியாகும். ஸோ இந்த ஹீமோகுளோபின்னா என்னன்னு பார்ப்போம். ஹீமோகுளோபினா எல்லாருக்குமே தெரியும், ஹீம் பிளஸ் குளோபின். ஹீமோகுளோபின் ஹீம்னா பிளட் செல்ஸ், ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள். குளோபின்னா புரோட்டீன், பிளட் அதாவது நம்ம உடம்புல உள்ள புரோட்டீன். ஹீமோகுளோபின் வந்துட்டு நம்ம உடம்புல உள்ள ஆக்சிஜன் வந்துட்டு எடுத்து உடம்புல உள்ள எல்லா பார்ட்டுக்கும், தலைமுறை காலோட உடம்புல உள்ள எல்லா பார்ட்டுக்கும் ஹீமோகுளோபின் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது சரிங்களா. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆக்சிஜனேட் பட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியிடணும். அந்த கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலில் எடுத்து அதை வந்துட்டு வெளியேற்றுகிறது. இதுதான் மெயின் ஃபங்க்ஷனோட ஹீமோகுளோபினோட ஃபங்க்ஷன். ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சானா என்ன ஏற்படும்னா அனிமியா. பேஷண்ட் வந்து அனிமியா. நார்மலா அந்த குழந்தை மகப்பேறு காலங்கள்ல பெண்களுக்கு வந்துட்டு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க. அப்ப அவங்க டாக்டர்ஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கு பிளட் தேவைப்படும், நீங்க கண்டிப்பா இருக்கணும். இது வந்துட்டு அசிஷன் நார்மல் ஹீமோகுளோபின் வந்துட்டு மகப்பேறு வந்துட்டு 3. இன்னைக்கு வந்து இந்தியாவை பார்த்தோன்னா இந்த ஹீமோகுளோபின் குறைவுனால அதிக பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் மெடிசின் அங்க வீட்டிலே நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்னால எப்படி அந்த ஹீமோகுளோபினோட அளவு எப்படி கூட்டலாம். ஏன்னா ஹீமோகுளோபின் நார்மல் இருந்தா தானே நம்ம உடம்பு ஆக்சிஜன் வந்து உடம்புல எல்லாம் போய் நம்ம உடம்பு நல்ல செயல்பாடா இருக்கு, அப்படித்தானே சரிங்களா. ஸோ இந்த ஹீமோகுளோபினை கூட்டணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு வீட்டில் உள்ள ஃபுட்டு பார்க்கலாம்னு பார்த்தோம்னா ஒன்று பீட்ரூட். ஃபர்ஸ்ட் மெயின் வந்துட்டு பீட்ரூட். பீட்ரூட் எல்லாமே தெரியும். இன்னைக்கு பீட்ரூட் வந்துட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வெஜிடபிள்ஸ். அந்த பீட்ரூட் நீங்க வந்துட்டு ஜூஸ் எடுத்து சாப்பிடலாம், இல்லைன்னா பொரியல் போட்டு சாப்பிடலாம். பட் வீக்லி 2 to 3 days கண்டிப்பா பீட்ரூட் உங்க ஃபுட்டு கூட ஆட் பண்ணியிருக்கணும். ஒரு மனுஷன் வந்து சராசரி எடுக்க வேண்டிய பீட்ரூட்டின் அளவு 100 கிராம் இருந்து 200 கிராம், அதாவது பர் டே. அதுதான் அளவு. இப்படி நீங்க சாப்பிட்டு வந்துட்டு ஒரு மாசத்துக்கு உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு கூடும். அப்புறம் இன்னொன்று இதுல வந்துட்டு இந்த பீட்ரூட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா இதுல வந்துட்டு அதிகமா இரும்பு சத்து இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, மற்ற வைட்டமின்ஸ் B1, B2, B6, B12 மற்றும் விட்டமின் சி. இது எல்லாமே இந்த காய்கறில அதாவது இந்த பீட்ரூட்ல இருக்கு. ஸோ இந்த பீட்ரூட் வந்துட்டு ஹீமோகுளோபின் கூட பெரிய ஒரு பங்கு வகிக்குது சரிங்களா. அப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை. ரெண்டாவது முருங்கைக்கீரையில வந்துட்டு இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இந்த இரும்பு சத்து, மெக்னீசியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் சி இதெல்லாம் வந்துட்டு முருங்கையில வந்துட்டு அதிகமா இருக்கு. ஸோ இந்த முருங்கை வந்துட்டு நான் கிராமப்புறங்கள்ல வந்துட்டு அதிகமா கிடைக்கக்கூடியது, மக்கள் அதிகமா கிடைக்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு நகர்ப்புறங்கள் கிடைக்கு. நகர்ப்புறங்கள் எப்படி கிடைக்குன்னா பவுடர் ஃபார்ம்ல. அதே டைம்ல நமக்கு வைக்கலாம் முருங்கை அந்த இப்போ வந்து காலநிலை நல்லா உள்ள டைம்ல அந்த முருங்கை இலைகளை எடுத்து ட்ரை ஃபார்ம், அதாவது வெயில்ல நல்லா காய போட்டு பி இருக்கு, சி இருக்கு, அப்புறம் இதுல மெயினாட்டு காப்பர், மெக்னீசியம், இரும்பு சத்தெல்லாம் இருக்கக்கூடியது அந்த முருங்கை. ஸோ முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால இன்னைக்கு சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு மூணாவது என்ன பார்க்கணும்னா பச்சை இலை காய்கறிகள். பச்சை இலை காய்கறிகள்னா உங்களுக்கு தெரியும் ஹீமோகுளோபினால இருக்கிற பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், முளை கட்டிய தானியங்கள், அப்புறம் இலை காய்கறிகள் மற்றும் இந்த முளை கீரை வகைகள் தெரியும். சிவப்பு கீரை, கொண்டைக்கீரை, அகத்திக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாமே நம்ம வீக்லி 2 or 3 days எடுக்கணும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில ஹீமோகுளோபின் கூடும் சரிங்களா. அதே மாதிரி இந்த இதுல எல்லாமே காய்கறில அந்த இலச்சத்தில் உள்ள காய்கறில பார்த்தோம்னா விட்டமின் B12 அதிகமா, அப்புறம் ஃபோலிக் அமிலமும் மற்றும் அதர் காம்பவுண்ட், அதாவது அதிகமா அந்த விட்டமின்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த விட்டமின் ஏ. இந்த பச்சை காய்கறில விட்டமின் ஏயும் சியும் போலாட்ஸ் அமிலமும் நிறைந்த இருக்கு. விட்டமின் ஏ சி வந்துட்டு அதிக சத்து ஊட்டச்சத்து இருந்தா, அது மட்டும் இல்லாம பச்சை காய்கறிகளை குறைவான அளவு கலோரிகளும் அதிக அளவு நார்ச்சத்து, நம்ம பச்சை காய்கறி அதிக அளவு நார்ச்சத்து இருக்கனால நம்ம உடம்புக்கு நல்லதாட்டு இருக்கு. இது சீக்கிரம் ஹீமோகுளோபின். அதே மாதிரி பச்சைக்கீரை அதே டயபெட்டிக் பேஷண்ட் வந்துட்டு பச்சைக்கீரை அதிகமா சாப்பிடாம டயபெட்டிக் பேஷண்ட் அவங்களுக்கு உடம்புல வந்துட்டு மோஷன்ஸ் போகிறது, பாடியோட மெட்டாபாலிசம் கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகுது. அப்புறம் நாலாவது பார்க்கணும்னா பேரிச்சம்பழம். அது கொஞ்சம் காஸ்ட்லி. பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ், அத்திப்பழம் இதோட கொஞ்சம் கடையில வாங்க வேண்டிய பொருள், இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள்.
இந்த பொருள் எல்லாம் இந்த பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ், அத்திப்பழம் இன்னைக்கு கிடைக்கும். எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு 5 பேரிச்சம்பழம் எடுத்தோம்னா 5 கிஸ்மிஸ், 2 அத்திப்பழம், ஸோ உலர் டாக்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இந்த வந்து இதுல வந்துட்டு அதிகமா வைட்டமின் சியும், வைட்டமின் ஏயும், மெக்னீசியம், இரும்பு சத்து, கால்சியம் இதெல்லாம் அடங்கியிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் சாப்பிடாம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாடியில உள்ள ஹீமோகுளோபின் வந்துட்டு கூடுது. ஸோ அடுத்தபடியாக நம்ம 5வது என்ன பார்க்க போறோம்னா விட்டமின் இந்த ஹீமோகுளோபின் கூட்டுக்கு நமக்கு என்னன்னா எள் வந்துட்டு 5வது பார்க்கணும்னா எள் வந்துட்டு ஹீமோகுளோபின் கூட்டத்தை மெயின் ப்ராப்ளம் வந்துட்டு கூட்டக்கூடிய இன்னொரு பொருள் வந்து எள் வந்துட்டு அதிகமா கருப்பு எள் இருக்கு. கருப்பெல்ல கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, காப்பர் இருக்கு, சிங்க் இருக்கு, செல்ஸ் இருக்கு, வைட்டமின் B6 இருக்கு, வைட்டமின் E இருக்கு, மற்றும் ஃபோலிக் ஆசிட் இருக்கு. இது எல்லாமே இந்த எள்ல ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த எள் வந்துட்டு ஒரு எள்ளு சாப்பிடாம ஒரு இந்த தேனு பிளஸ் எள்ளு வச்சு இல்லைன்னா பழைய காலத்தை கருப்பட்டின்னு சொல்லுவோம், கருப்பட்டி அதுல எள்ள மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, உங்களோட ஹீமோகுளோபின் இது. இன்னொன்னு வந்துட்டு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பதனி, அதாவது 12 நேரடி பதனில இருந்து அதை வந்துட்டு மந்திரி 1 or 2 கப்பு குடிங்க. அது ஆட்டோமேட்டிக் பதனி சாப்பிடும் உங்களோட பாடியோட ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். சரிங்களா? இன்னொன்னு வந்துட்டு இது மெயின் திங்ஸ். இனி அப்புறம் இருக்கு, நம்ம வீட்டுல நம்ம கூட உணவு பழக்க முறைகள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹீமோகுளோபின் கூடுது. அது என்னன்னா நமக்கு சாப்பிடக்கூடிய பொருட்கள்லாம் பல வகைகள் அதிகமா எடுக்கணும். என்னன்னா ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், திராட்சை, வாழைப்பழங்கள், மாதுளம், மற்ற தர்பூசணிக்காய் பழம். தர்பூசணிக்காய் தான் நல்லதாக ஹீமோகுளோபின் கூட. இந்த தர்பூசணிக்காய் பழம், அப்புறம் வாட்டர்மெலன் வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு, யூடிஐ பேஷண்ட்ஸ் எல்லாம் பெட்டர் ஆகும். சரிங்களா? இந்த நார்ச்சத்துக்கள் உள்ளது. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இது உங்களால வீட்டிலேயும் பார்க்க முடியாது. இந்த நான் மேல குறிப்பிட்ட மாதிரி உங்களுக்கு அதாவது எள்ளு, இரும்பு சத்து உள்ள, கால்சியம் உள்ள சத்துக்கள் உள்ளது, அப்புறம் முருங்கைக்கீரை, அப்புறம் பீட்ரூட், இதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட முடியாது. எங்களுக்கு மெடிசன் தான் வேணும்னா மெடிசன் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மெடிசன் சாப்பிட்டா என்ன ஒரு ப்ராப்ளம், உங்க அந்த டைம்ல உங்களுக்கு கூட இருக்கு, ஃபியூச்சர்ல உங்களுக்கு கம்மியாக சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நீங்க ஹீமோகுளோபின் கூட்டணும்னா ஒரே சான்ஸ் பெட்டர் ஃபீல்னா என்ன பொறுத்தவரை நீங்க அதிகமா வெஜிடபிள்ஸ், இந்த ஏதாவது சொன்ன மாதிரி பீட்ரூட், இந்த மாதிரி உள்ள காய்கறி வகைகளை, பழ வகைகள் சாப்பிடுங்க. இன்னொன்று வைட்டமின் சி, அது வைட்டமின் சின்னு தெரியும். இது வைட்டமின் சி வந்துட்டு நமக்கு சூப்பரா நமக்கு உடம்புல உள்ள ஹீமோகுளோபின் கூட்டு வைட்டமின் டி இருந்தது. இனி வைட்டமின் சி வந்துட்டு அதிகமான நம்ம இது குறைக்கணும். இன்னொன்னு இருக்குன்னா ஹீமோகுளோபின் கூட்டணும், இந்த உடம்பு வெயிட் வந்து குறைக்கணும்னா ஹீமோகுளோபின் கூட்டணும். இந்த மாதிரி இருக்குன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். ரெகுலரா வந்துட்டு மினிமம் ஒரு 5 to 10 கிலோமீட்டர் ஓடுங்க, இல்லைன்னா வாக்கிங் போங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா ஆக்சிஜன் தேவையான, நமக்கு உடம்பு தேவையான ஆக்சிஜன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காட்டு பாடியில் வந்துட்டு வேஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு எக்ஸ்பிரஷன் ஆகும், கழிவு நீக்கம் செய்யப்படுகிறது வேறு மூலம். இனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஹீமோகுளோபின் எப்படி கூட்டணும்னு சொல்லிட்டு யாராவது டவுட் இருந்தானா எனக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய டீட்டெயில் போட்டிருக்கேன், வீடியோ பாருங்க. அந்த டீட்டெயில் பார்த்துட்டு உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன், உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ், எனக்கு எப்படி வீடியோ போடணும், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட கமெண்ட் லைக் பண்ணுறேன். எந்த கமெண்ட் இருந்தாலும் சரி நான் அதுக்கு கண்டிப்பா பதில் தருவேன். தேங்க்யூ, வெல்கம், ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.